ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. சார் தேங்க்யூ. அமைச்சர் நீங்கள் நேராக என்ன சரி உங்களை பார்த்து கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்கள் சார். நான் பேஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலாக ஒரு அஃபென்ஸாக ஆடுவேன், டிஃபென்ஸாக ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கற்றுனீங்கன்னா நானும் கற்று முடியும். எனக்கு அப்படி வேணும், குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிகிட்டு இருக்கேன் தலைவர்களே. ஆமாம், ஒரு 30 to 25 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கேன். என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போது இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடாக பண்ணுறது, இப்போ மொழி ரிலேட்டடாக வந்துட்டாங்க. செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு எங்கள் தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளோ தமிழ் படித்தாலும் தெரியாது. நான் பைபிளில் படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்கள் லோக்சபாவில் உங்களோட மதுரை எம்பியா இருந்தார், மினிஸ்டரா இருந்திருக்கிறவர். இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்கே டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது, ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க, கடந்த 60, 75 நாட்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக நிறைய மீட்டிங் வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா சில ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம், நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேச, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள், அதோட பிரச்சனை முடித்து. அதான் சொல்றேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர், நான் சொல்றேன், மாண்பு நிதியமைச்சர், இல்ல மாண்பு நிதியமைச்சர் நீங்க வந்து இல்ல இத மாண்பு அமைச்சர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இல்ல இருங்க. இல்ல மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, ஒரு லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இயல்பாக கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாத. நீங்கள் மாணவி பொது பணித்திறன் போதும். நான் சொல்ல உங்கள் விளக்கத்தையும் உங்களுடைய உள்ளம் சொன்னதையும் நீங்கள் உதட்டிலே சொல்லிவிட்டு அது போதும், அது போதுமானது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்ணாவுடைய மொழி இருமொழி கொள்கை. இங்கு யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் திமுக ஆட்சியில் திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்தது தான். அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தவர், அக்கௌண்ட்ஸ் படித்து வந்தவர். அவர் தாக்கல் பண்ணும்போதும் வந்தது. இதை யாரும் அப்பொழுது கேலியோ கிண்டலோ செய்யல. அன்னைக்கு இருந்த
எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவுக்குமே வந்து எதுவுமே செய்யலை. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மொழி. அது இப்போ அண்ணனை பற்றி சொன்னாங்க, அவர் சென்னைக்காரர் இல்லை, புதுச்சேரிக்காரரு. புதுச்சேரி கடலூர் மொழியை பேசக்கூடியவர், தமிழ் பேசுவார். தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது, அதுதான் முக்கியம். அதனால சில வார்த்தைகள் நாங்கள் எப்பயுமே மரபுப்படி நீங்க there is action, அதாவது where is action there is action சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதில் கொடுக்கிற இடத்துக்கு நாங்க வராமல் உங்களுடைய கருத்துக்களையும் திட்டங்களையும் பாலிசியும் பேசினா பெட்டரா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன், இருங்க. பொது இருங்க பொது மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸாக ஆகாதீங்க. இவர் வழக்கத்தில் நீங்கள் பேசுகிற வழக்கில் நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நாங்கள் யாராவது சொல்லியிருந்தோம் நீங்கள் யாரும் வருத்தப்படலாம். அவர் புதியதாக இப்போ தான் அந்த கன்னி பேச்சு பேசுகிறார். ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வடசென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 82 83 தான் சொல்லுவாங்க, 82 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு போறேன்னுவாங்க, வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. இது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளானால அவர் கல்யாணம் பண்ணுற காலத்திலே தெரியும். அப்படிதான் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் இந்த மாநிலம். ஆங்கிலமும் தமிழும் இரண்டும் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதை ஒழிய அதான் நீங்கள் சீரியஸ் ஆகணும்னா நீங்கள் எப்பவுமே நீங்கள் பேசுகிற மாதிரி. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிடுறோம். இது தொடர்பாக பொது நடைமுறை விதிகள், பேரவை விதிகளில் 86 பேரவையின் அலுவல் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இரு மொழிகளிலுமோ நடைபெறலாம். தமிழ்லையும் பேசிட்டு இங்கிலீஷையும் பேசிட்டு தமிழ்லையும் பேசலாம். இன்னொரு சுவையான செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். இதே அவையில் மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா உட்கார்ந்திருப்பார்கள். எதிரில் திரு கோபிநாத் என்கின்ற ஒரு மாண்பு உறுப்பினர் இருப்பார். அவர் ஓசூரை சேர்ந்தவர். அவர் திடீரென்று தமிழ் பேச வர தெலுங்கில் பேச ஆரம்பித்து விடுவார். அம்மா சிரித்து கொண்டே சொல்லுவார்கள், நீங்கள் தெலுங்கிலே பேசுங்கள் என்று தெலுங்கிலே அம்மா பதில் சொல்லுவார்கள். ஆக மொழியை காட்டிலும் எந்த உணர்வோடு சொல்லுகிறோம் என்பதை மக்களும் மாமன்ற உறுப்பினர் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அந்த வகையில் இப்போது மாண்புமிகு நிதியமைச்சர் இதை புரிந்து கொண்டிருப்பார், மாண்புமிகு உறுப்பினர் புரிந்து கொண்டிருப்பார். புரிந்ததில் இருப்பதனால் இத்தோடு முடித்து விடுகிறோம். அடுத்த கட்டமாக அடுத்த உறுப்பினரை நான் பேச அழைக்கின்றேன். உரிய நேரத்தில் நதிகளை இணைக்கின்ற திட்டத்தை நிறைவேற்றவில்லை. நாங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த திட்டத்திற்கு இவ்வளவு நிதியை தந்திருக்கிறோம் என்று சொல்வது பொருத்தமில்லாத வாதமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை இன்றைக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கின்ற நிதிப்படி பார்த்தால் நிறைவேற்றுவதற்கு 100 ஆண்டு ஆகும் என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இது போன்ற குறிப்புகளை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எந்த திட்டங்களும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்காக பட்ஜெட் அலாட் பண்ணுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. புதிய அரசு வந்த உடனே ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட் இருக்காது, அதுக்கான பிளான் மாற்றுவாங்க. பொதுப்பணித்துறையோ நீர்வளத்துறையோ அதுக்கான டெக்னிக்கல் லெவலில் இருக்கும், எக்ஸிக்யூஷன் லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் திருப்பியும் பழைய திட்டங்கள் இருக்கக்கூடியதை அமல்படுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிபிஆருக்கு தான் ப்ராஜெக்ட். நிறைய பேர் வந்து பட்ஜெட்டில் டிபிஆருக்கு ஒதுக்குன அமௌண்ட்டை வந்து டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒதுக்குன அந்த பட்ஜெட்டை வந்து திட்டத்துக்கான ஒரு பட்ஜெட்டாக நினச்சி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறுதலாக ஒரு கண்ணோட்டத்தில் பேசுனாங்க. அதை நாங்கள் திருத்திக்கிறோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கேள்வி, போன ஆட்சியில் போன பட்ஜெட்டில் நீர்வளத்துறைக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனாங்க, இந்த ஆட்சியில் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க? தயவு செஞ்சு அந்த டேட்டாவை சொல்லுங்க. எந்திரிச்சு உரிய நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். ஆனா மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்றேன், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்ற நான் பேசுறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் வந்து டேட்டாவோட எல்லாமே வந்து அவர் சொல்றாரு, பட்ஜெட்டு
உரையில் வந்து இது மாதிரி நாங்கள் 150 கோடி இதெல்லாம் சொல்கிறாரு. டிபிஆர்ன்றதை முதல்ல நாங்கள் அதை தயாரிச்சுட்டு அவர் இதெல்லாம் நடக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகுன்றாரு. இந்த அரசால் எல்லாத்தையும் எங்களால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் கூடிய விரைவில் நிரூபிப்போம் என்பதை தெரிவிச்சு. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உங்க பட்ஜெட் புத்தகத்தில் இருக்கிற வாசகங்கள் நீர்வளத்துறையினுடைய திட்டமிடத்துறையில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வேலைகளின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். 10-15 ஆண்டுகளாக நீர்வளத்துறையினுடைய திட்டமிடுதல் துறைக்கு நான் எங்கள் பகுதியினுடைய நீர்த்திட்டங்களுக்காக ரெகுலராக செல்கிறவன். அதில் உள்ள செய்திகளைத்தான் உங்கள் பட்ஜெட்டிலே இருப்பதையும் இணைத்து சொல்லுகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் 2014 6000 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று அரசு அறிவித்துள்ளது. ஏறக்குறைய 800 கோடிக்கு மேல் அதற்கு திட்டத்திற்கு வழங்கப்பட்டு 550 கோடி ரூபாய் நிலையெடுப்பும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த பட்ஜெட்டின் 88வது பக்கத்தில் புதிதாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் என்று சொல்வதைத்தான் நான் கோடிட்டு காட்டுகிறேன் அன்றி வேறு ஒன்றுமில்லை. ஆகவே வாசகங்களை பயன்படுத்துகின்ற போது ஒரு நதிகளை இணைப்பது நாளையே சாத்தியமில்லை. 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா குமரியானந்தன் அவர்கள் கங்கை இங்கே வர வேண்டும், குமரி கடலை தொட வேண்டும் என்றார். வாய்ப்பு இல்லை. முதலமைச்சர் அவர்கள் கோதாவரி, காவிரி, வைகை இணைப்பு வேண்டும் என்கிறார்கள். திராவிட மண்டலத்திற்குட்பட்ட நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்பது சரிதான், அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் நமது சொந்த நாட்டில் இருக்கின்ற நதிகள், நமது கன்னியாகுமரியை சேர்ந்த சகோதரி சொன்னது மாதிரி நமது சொந்த நாட்டில் உள்ள நதிகள் இணைப்பிற்கான அந்த முயற்சிகளில் முதல் முயற்சியை கலைஞர் அரசு செய்தது. தலைவர் ஸ்டாலின் அரசு அதை நிறைவேற்றியது, அவ்வளவுதான் என்பதை நான் பதிவு செய்கின்றேன். ஐயா, நல்லா நீங்கள் பாட்டு பாடினீர்கள். ஒரே ஒரு 2 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். எங்கள் தென்காசி மாவட்டத்தின் ஒரு செய்தி மட்டும். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தூய தமிழில் பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தூய தமிழ் பேசினீர்கள். ஆனால் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். குறைந்தபட்சம் 9 முறையாவது பட்ஜெட் என்று சொன்னீர்கள். அதை நிதிநிலை அறிக்கை என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஐயா நன்றி. நீங்க நேர கட்டுப்பாடு விதிக்கிற காரணத்தினால் விரைவா முடிக்கணுங்கிறதுக்காண்டி ஊடால அதை நான் சேர்த்துக்கிட்டு வேகமா போறேன். என் ஒரிஜினல் நடையில்னா இவ்வளவு வேகமா நான் போக மாட்டேன். நன்றி தங்கள் சுட்டிக்காட்டியதற்கு. அடுத்து கடைநல்லூர் தொகுதியை பொறுத்த மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற தொகுதி. அந்த குடிதண்ணீர் திட்டம் கடையநல்லூர் சாம்பவரோட ஆய்வுடிக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை தலைமைத்துறை அமைச்சர் என்ற முறையில் சில விஷயங்களை சொல்லணும். திடீரென நீங்கள் குறுக்கீடு செய்தவுடன் அவர் அறியாமல் ஊடால என்று சொன்னார். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் இயல்பான தமிழ்ல பேசலாம். ஒவ்வொரு வட்டார தமிழ் இருக்கிறது. நெல்லை தமிழ் கொஞ்சம், மதுரை தமிழ் வாழ்வீசும், குமரி தமிழில் அலையாடும், சென்னை தமிழில் உழைக்கும் மக்களின் வேர்வை வாசம் வீசும். அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழிலால் பேசுகிறார், அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். அப்படி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கூட்டத்திற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.